ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, பொதுவாகவே நம்ம ஃபேமிலி ட்ரிப் கேள்விப்பட்டிருப்போம், கப்பிள்ஸ் ட்ரிப் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த கப்பிள்ஸ் ட்ரிப்லயே பிரேக்கப் ட்ரிப் கேள்விப்பட்டிருப்போமா? இங்க நம்ம கதையில இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்து ஒரு ட்ரிப் போவாங்க. அட்லீஸ்ட் அந்த ட்ரிப் போனவன் திரும்பி ஒன்னா சேரலாமா நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட். அங்க இருக்க கைடுக்கா நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிடும். சோ கடைசியில நம்ம கதையோட ஹீரோ யாரா வர போறான்னு தெரியாது. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டா இல்லைன்னா அந்த டூர் கைடா அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேர்ல கடைசியா நம்ம ஹீரோயின் யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கதை நம்மளுக்கு ஃபுல்லா தெரியணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. இதே மாதிரி நிறைய கதை கேட்கறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தனையும் அப்படி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுல் யூனிஃபார்ம்ல. அவங்க எங்க ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு கார்டன்ல ஒர்க் பண்றாங்க. அப்ப அங்க கூட வேலை பாக்குறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் பார்க்குக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷனா, அவங்க பேண்டை செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பார்க் வந்து ஒரு மியூசிக் பேண்ட் ஒன்னு வச்சிருப்பாரு. சோ அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கம்பெனியோட சைன் பண்ண போறாங்க போல. அதை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா கண்டிப்பா இன்னும் அவங்க எல்லாம் செலக்ட் ஆயிருப்பாங்க, நைட்டு பெரிய பார்ட்டியே வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன்லயே அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்க்க பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர். பொதுவாவே நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அது நம்ம கிட்ட கேட்டுட்டுலாம் வராது, அதுவா வரும். ஆனா அது சில நேரம் நல்லதாவும் இருக்கலாம், இல்ல கெட்டதாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்குள்ள போவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாப்பியா போய் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்க் வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா கேட்பாங்களா. நீ பக்கத்துல இருந்தா என்னால ஒழுங்காவே சாங்ஸ் எழுத முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்க ரீசன் அந்த பார்க் சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நீ ஜோக் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே இந்த உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிரும். அதுக்கடுத்து பாவம் அவங்களால என்ன பண்ண முடியும் இப்படி சொன்னக்கடுத்து அங்கிருந்து அப்படி கோவமா அவன் அப்படியே ஒரு எத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இவன் ஏன் இப்படி திடீர்னு மாறினா அப்படின்ட்டு அந்த பார்க்கோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள போய் பார்ப்பாங்க. அதுல அவன் போட்டோஸ்க்கு யார் யாரெல்லாம் லைக் பண்ணிருக்காங்களோ திரும்பி அவங்க அக்கௌண்ட்குள்ள போய் பார்ப்பாங்க. அப்போ அவங்க பேண்ட்லயே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கூட நம்ம பார்க் வந்து 2-3 பிக்ஸ் எடுத்திருப்போம். அதை வந்து அந்த பொண்ணோட ப்ரொஃபைல்ல போட்டிருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்ப இவளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி அவரோட ஸ்டூடியோ வரைக்கும் போயிருவாங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணு இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்தனே ஒரு மாதிரி மனசே உடஞ்சிரும். அவங்க ரெண்டு திரும்பி ஸ்டூடியோக்குள்ள போவாங்களா. நம்ம ஹீரோயின் வெளியே நின்னுக்கிட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டி கேட்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க உள்ள என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா அந்த பொண்ணு சொல்லும், நீ ஏன் சாங்கு கிட்ட உண்மையே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது சாங்குனா நம்ம ஹீரோயினை தான் மீன் பண்றாங்க. அப்படியே பேசிக்கிட்டே கதவை திறப்பாங்க ரெண்டு பேரும். நம்ம ஹீரோயினா காதலெல்லாம் அந்த கதவை பக்கத்துல தான் வச்சிருந்திருப்பாங்க போல. கதவை திறந்தோன்னு அப்படியே விழுந்துருவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அடுத்து நம்ம சாங்க பார்த்தனையும் அந்த பொண்ணா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். நம்ம ஹீரோயினும் நீங்க என்ன இந்த இடத்த வெக்கேட் பண்றீங்களா, இதை விட பெரிய பில்டிங்க்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம பார்க்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வராது. நம்ம ஹீரோயின் மூக்குல இருந்து லைட்டா ரத்தம் வருமா. இதை பார்த்துட்டு அந்த பார்க் வெறும் டிஷ்யூ மட்டும் கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிருவான். நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சிரும். இனிமேல் உன்னை பார்க்கவே நான் வரவே மாட்டேன், உன்னை தேடி வரமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்குவாங்க. ஆனா என்ன அன்னைக்கு ஈவினிங்கே திரும்பி வந்து இந்த ஸ்டூடியோவோட பில்டிங் வெளியே நின்று அந்த கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ உள்ள இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உள்ள இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வராது. சரின்னு சொல்லிட்டு உள்ள பாஸ்வேர்ட் போட்டு போலான்னு பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம பார்க் பாஸ்வேர்டையும் மாத்தி வச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் கடுப்புல அப்படி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து பார்க் வருவான். வந்து பின்ன போட்டு கதவை திறந்து விடுவான். நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறது இங்க பக்கத்துல இருக்கவங்களா டிஸ்டர்ப் ஆகுது. நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், நம்ம ரெண்டும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க் சொல்லுவானா. நம்ம ஹீரோயினும் என்ன ப்ளீஸா, உனக்கு ஒண்ணு என் வழி தெரியவே தெரியாது, ஏன்னா இங்க நான் தான் குப்பை மாதிரி கீழே தூக்கி போடப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ வேற யாரையும் லவ் பண்றியா, ஏன் ஒரு தெளிவான ரீசனே சொல்லாம வெறும் பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மட்டும் சொல்ற, நீ செல்ஃபிஷா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல தான் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பல்ப் ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. இதை வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் நான் எத்தனை தடவை என்னை ஏமாத்திக்க ட்ரை பண்ணாலும் இதுதான் என்னோட விதி போல, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றதை நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நீங்க கப்பிள்ஸ் சம்மர் டூருக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும். அடப்பாவிலா ஏற்கனவே நானே கஷ்டத்துல இருக்கேன், இப்போ இது வரையா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பார்க்க போய் மீட் பண்ணி இதை சொல்லுவாங்க. அங்க போனா பார்க்கா நீ என்ன காமெடி பண்றியா, நம்ம ரெண்டும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், இனிமேல் எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிப்புக்கு போறது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். நம்ம ஹீரோயினா நீ என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம பிரேக்கப் ஆறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, இப்ப நம்ம ரெண்டு பேரும் அந்த கப்பிள்ஸ் ஈவெண்ட்டுக்கு போறது ஒரு ஃப்ராடு தனம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் கடுப்பாயிரும். எனக்கு தெரியாது, நான் போறேன், ஏன் இதை நம்ம ஒரு பிரேக்கப் ட்ரிப்பா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பிரேக்கப்லாம் பண்ண முடியாது. நானும் உன்னை புரிஞ்சுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அட்லீஸ்ட் இந்த ஒரு சான்ஸான எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து அங்க ஏர்போர்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கப்பிள்ஸ் மாதிரியே இன்னும் 2 கப்பிள் இருப்பாங்க. ஒரு கப்பிள் யூடியூபர்ஸ், கொஞ்சம் யங்கானவங்க. இன்னொரு கப்பிள்ஸ் கொஞ்சம் மிடில் ஏஜ் கப்பிள்ஸ். அடுத்து தேர்டா நம்ம ஹீரோயினும் பார்க்கும். அங்க ஏர்போர்ட்ல எல்லாம் ஜோடி ஜோடியா நின்னுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா இருப்பாங்க. பார்க் இன்னும் வந்திருக்கவே மாட்டான். உனக்கு ஃபோன் பண்ணி நான் கத்துனாதான் நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்கலான்னு போனா ஃபோன் இருக்காது. ஃபோனை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ள இங்க எல்லாருமே என்ன எல்லாரும் வந்தாச்சா, சோ அங்க உங்களோட கப்பிள் பார்க் எங்க அப்படின்னு சொல்லி இங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த யூடியூப் கப்பிள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு முன்னாடியே அந்த ஐலாண்ட்ல போய் வெயிட் பண்றேன்னு சொன்னாரா, வாவ் என்ன ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி அவங்களா தப்பா புரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லை. அந்த ஃபிளைட் ஏறி அப்படியே அந்த ஐலாண்டுக்கே போயிருவாங்க. அங்க போனக்கு அடுத்து எல்லாரும் கப்பிள்ஸாவே இருப்பாங்களா, சரி இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு சொன்னது அவங்க ஞாபகம் வரும். இந்த மாதிரி டைம்ல தான் கடவுளே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நம்ம பின்னாடியே சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டே நடந்துட்டு வருவாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் வரும், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் என்னடா அவ சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லி லைட்டா திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா இன்னொரு ஹீரோ, அந்த பையன் நான் உங்ககிட்ட உன்னை கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் ஐயோ நான் ஏற்கனவே இங்க கப்பிள் ஸ்டெப்புக்கு தான் வந்திருக்கேன், உங்க இதயத்தால என்னால் வாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி லூசுத்தரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் லவ் தான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த பையனா, இல்ல இது உங்க ஃபிளாக் தானே, நீங்க கீழே விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுப்பான். நம்ம ஹீரோயின் கடி பல்பாயிரும். அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அந்த பையன் வேற யாருமே இல்ல, இவங்கள ஐலாண்ட சுத்தி காட்ட போற கைடு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பையன் தான் நம்மளோட ஹீரோவும். நான் சொன்னேன்னு நம்ம கதையில 2 ஹீரோ இருக்காங்க, ஒன்னு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இன்னொன்னு இந்த டூரிஸ்ட் கைடு. இதுல கடைசியில யாரு நம்ம ஹீரோயின் கூட சேர போறாங்கிறதான் கதையே. அதுக்கடுத்து எல்லா கப்புள்ஸும் ஹோட்டலுக்கே வந்துருவாங்க. அங்க வச்சு அந்த கைடு, இது உங்களோட ரூம், இது உங்களோட ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சைடு வந்து, உங்க பாய் ஃப்ரெண்ட் பார்க் இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியாது. அப்படியே தயங்கிக்கிட்டே அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி முடிப்பாங்க. பார்த்தா நம்ம பார்க்கு சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுத்துருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குஷி தான். ஆமா இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட், இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அந்த கைடு வந்து எல்லாருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று கொடுப்பான். இந்த ட்ரிப்பில் நீங்கள் மெமரபிளாக எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணும்னு எடுத்துக்கலாம், ஆனால் அது எல்லாமே ஃபியூச்சரில் எங்களோட ஒரு எஸ்ஏக்காக யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவான் அவன் வந்து. ஆக்சுவலி நம்ம கைடுக்கு வந்து ஏதோ ஒரு கப்பிள்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ கப்பிள்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த ஈவெண்ட்டே அவன் நடத்துகிறான் போல். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினோட ரூமில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினா, நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா, நீ மட்டும் வராமல் போயிருந்தா எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போயிருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரிப்பை வச்சே நான் திரும்பி எப்படியான்ட்டு உன்னை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. பார்த்தா நம்ம பார்க் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவன் வாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். இவள்தான் நம்ம ஹீரோயின் பேசினது எதுவுமே அவன் காதலே விழுந்திருக்காது. அடுத்து அப்படியே நம்ம யூடியூபர் ரூமை தான் காட்டுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க விளாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்க ஹோட்டல் ரூம் பாத்தீங்களா எப்படி இருக்கு, இந்த பெட் பாத்தீங்களா வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வியூவர்ஸ்க்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே அந்த இன்னொரு கப்பிள் ரூமை தான் காட்டுவாங்க. அவங்க கொஞ்சம் மிடில் ஏஜ் இல்லையா, அதனால அவங்க ஒன்றும் பெருசா பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சும்மா அவங்க மெடிசன்ஸ், அவங்க ட்ரெஸ் இதெல்லாம் அன்பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒவ்வொரு பக்கமா உட்காந்து. அடுத்து திரும்பி நம்ம ஹீரோயினோட ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம பார்க்குக்கு ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஹீரோயின், இது சீட்டிங், இப்ப நம்ம 2 பேரும் தான் வந்திருக்கோம் இந்த ட்ரிப்புக்கு, இந்த டைம்ல நீ எந்த பொண்ணுக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம பார்க்க அந்த ஃபோன் அப்படியே கையிலேயே கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ட்ரிப்புக்கான குரூப்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும், இன்னும் 30 மினிட்ஸ் எல்லாம் லாபிக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே எல்லா கப்புள்ஸும் ஒன்னா வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுல அந்த யூடியூபர் கப்புள்ஸ் தான் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோயினா எப்படியான்ட்டு நம்ம பார்க் கூட க்ளோஸ் ஆகலான்னு சொல்லி அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பார்க்கு அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே மாதிரி தான் உட்காந்துருப்பான், ஒரு எமோஷன்ஸும் இருக்காது. அடுத்து எல்லாரும் பீச்சுக்கு வந்திருப்பாங்க. அங்க மித்த கப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா தான் இருப்பாங்க, அந்த யூடியூபரும் அந்த மிடில் ஏஜும். ஆனா பாவம் இந்த சைடு நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா உட்காந்து நடந்துகிட்டு இருப்பாங்க. இதை வந்து அந்த கைடு வந்து நோட் பண்ணுவான். ஸோ அடுத்து அப்படியே அன்னைக்கு சுத்திலாம் பார்த்துட்டு திரும்பி எல்லாம் ரூமுக்கு வந்துருவாங்க. அந்த ரூமை பார்த்தா செம்மையா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க, நல்லா ரொமான்டிக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குஷி தான். ஆனா அதுவே இந்த சைடு பார்க்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கும், என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அப்படியே வாஷ்ரூம்லாம் போயிட்டு நல்லா ஷவர்லாம் பண்ணிட்டு சூப்பரா வெளியே வருவாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பார்க்கா எல்லா டெக்கரேஷனையும் களைச்சு போட்டு ஒரு ஓரமா வச்சிருப்பான். நான் சோஃபால படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பல்பு வாங்கின மூமெண்ட் மாதிரி ஆயிரும். இப்போ அப்படியே அடுத்த நாள் தான். அடுத்து எங்க வந்திருப்பாங்கன்னா ஒரு மேஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதுல வந்து என்ன கான்செப்ட்னா, ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் உள்ள போயிடணும், அதுக்கடுத்து அந்த கேர்ள்ஸை தேடி அவங்க பார்ட்னர்
ஓனர் வந்து உள்ள போய் அந்த கப்புள்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பெல் அடிக்கணும். யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கப்புள்ஸ் தான் வின் பண்ண மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 பொண்ணுங்களும் உள்ள போயிருவாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த 3 பாய்ஸும் உள்ள போவாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள போய் பார்க் எங்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க பார்க்கையும் பார்த்துருவாங்க. ஆனா கூடவே நம்ம பார்க்கோட ஃப்ரெண்டு அந்த ரூங்கிற பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு அப்படி ஜாலியா நின்று பேசிக்கிட்டு நம்ம ஹீரோட தோல் மேலாம் கை போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி கவலையாய் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப அந்த ரூங்கிற பொண்ணு நம்ம பார்க்கிட்ட என்ன சொல்லும்னா, நான் ஒண்ணு இங்க சும்மா வரல, ஒரு பிக் நியூஸோட தான் வந்திருக்கேன், உன்னோட எனிமி இங்க தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். நம்ம பார்க் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் இப்படி கவலைப்பட்டு போனதையுமே அந்த கைடு வந்து பாத்துருவான். அவனுமே இங்க ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டா கெஸ் பண்ணிடுவான். அதுக்குள்ள அந்த யூடியூபர் கப்பல்ஸ் வந்து அவங்க 2 பேரும் அந்த பெல் அடிச்சிருவாங்க. அவங்க 2 மீட் பண்ணிட்டாங்க போல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க இந்த கேம்ல. அவங்க ஒரே ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையா உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்க் வந்து நம்ம ஹீரோயினோட ஷூ லேஸை கட்டி விடுவாங்க. உனக்கு இது ஒழுங்கா கெட்ட தெரியலனா ஸ்ட்ராப் வச்ச ஷூ போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இனிமேல் நீ வேற ஏதோ ஒரு பொண்ணத்தானே இதெல்லாம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சோகமா. நீ ஏன் இந்த ட்ரிப்புக்கு வந்த, நீ வரமாட்டேன்னு தானே சொன்ன, இப்ப ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்களா. நீ தானே டைம் வேணும்னு சொல்லி கேட்ட, அதுக்காக மட்டும்தான் வந்தேன். இது வந்து நம்மளோட குட் பை ட்ரிப். நம்ம திரும்பி இருந்த மாதிரியே பின்னாடி எல்லாம் போக முடியாது, அது உனக்கே நல்லா தெரியும். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல பையனா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க் சொல்லிடுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாயிரும். நீ சொன்னதுலேயே ரொம்ப ஒஸ்டானது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்து எல்லாரும் பஸ்ல ஒன்னா போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த யூடியூபர் கப்பிள்ஸா அந்த பையன் வந்து கையில போட்ட அந்த ரிங்க கழட்டி வச்சிருந்திருப்பான் போல. இதை பார்த்து கடுப்பான அந்த பொண்ணு வந்து ஒரு ரிங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்ல காலைல குளிக்கிறப்ப கழட்டிட்டேன், திரும்பி போட மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சாதாரணமா சொல்லிடுவான். அதுக்கு உடனே அந்த பொண்ணு, ஓ நீ ரிங்க மறந்துட்டியா, இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா நீ என்னையுமே மறந்துடுவ, நீ ஒரு ஜர்க்டா அப்படிங்கிற மாதிரி திட்டுமா. உடனே அந்த பையனுக்கு கோவம் வந்துடும். இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு ஏன் இவ்வளவு கத்துற, நான் ஒரு ஜர்க்னா என்னையத்துக்கு நீ லவ் பண்ண, வேற யாரையும் லவ் பண்ண வேண்டியதானே, உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப அழுக வந்துடும். ஏன்னா இப்பதான் பார்க் சொல்லியிருப்பா நீ வேற யாரையான் லவ் பண்ண அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் சண்டை முத்தி போய் அந்த பொண்ணா பஸ்ஸை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தும் அந்த யூடியூபர் பொண்ணு. பஸ்ஸும் நின்றோம். ஆனா கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பஸ்ல இருந்து இறங்கிடுவாங்க. அங்க இருக்க யாருக்குமே ஒன்றும் புரியாது, என்னடா சண்டை போட தேவைங்க இறங்கினது அந்த பொண்ணா இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அப்படி அவங்க வாட்டுக்கு இறங்கி நடந்து போவாங்களா, பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினும் பார்க்கு தான் நினைச்சு திரும்புவாங்க. பார்த்தா அங்க நம்ம கைடு. அதுக்கடுத்து அப்படி அந்த பஸ்ஸும் கிளம்பிடும். பார்க் இறங்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னு இன்னும் நம்ம ஹீரோயின் அழுக வந்துடும். அடுத்து நம்ம கைடு கேட்பான், நான் இறங்கிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சா அப்படின்ட்டு. இல்ல நான் உங்களுக்கு ஒரு வகையில் தேங்க்ஸ் கூட சொல்லணும், தனியாக வரக்கு பதிலாக இப்படி ஒரு சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லுவாங்க. அடுத்து அப்படியே இவங்க 2 பேரும் நடந்து ஹோட்டலுக்கே வந்துருவாங்க. கீழே இருக்க பார்ல குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அவன் என்ன ரொம்ப லவ் பண்ணான், ஆனா என்னமோ இப்போ நான் மட்டும் தான் அவனை லவ் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கைடு கிட்ட அவங்க சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுவே நம்ம பார்க்கா மேல ரூம்ல நம்ம ஹீரோயின் இன்னைக்கு அழுததே நினைச்சு அவனும் லைட்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், கஷ்டப்படுத்துறதெல்லாம் படுத்திடுறான். அதுக்கடுத்து கவலைப்படுறான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த கைடும் மேல அப்படியே அவங்க ரூம் இருக்கிற ஃப்ளோருக்கு வந்துட்டு அவங்க ரூம் இருக்கிற டைரக்ஷனுக்கு போயிருவாங்க. அங்க அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அப்படியே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிப்பாங்க. யாரோ வெளியே போன மாதிரி இருக்கும். பார்க் எங்க போற அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா இது நம்ம கைடோட ரூம். நம்ம ஹீரோயினுக்கே ஷாக் ஆயிரும். ஐயோ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இதுல பாவம் அவங்க ட்ரெஸ்ஸஸ் வேற எங்க போயிருக்குன்னே தெரியாது. வெறும் பெட்ஷீட்டை மட்டும் தான் அவங்க சுத்தி இருப்பாங்க. இதோட எப்படியாண்டு ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு அந்த லாபியில் அப்படி நடந்து போவாங்க. வெறும் பெட்ஷீட்டை மட்டும் சுத்திக்கிட்டு. கரெக்டா அந்நேரம் பார்க் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வருவானா. இதை பார்த்துட்டு திரும்பி நம்ம ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா நம்ம பார்க்கு லைட்டா டவுட் வந்துடும், அங்க சாங் தானே ஒளிஞ்சிருக்கா அப்படின்ட்டு. அப்படி பக்கத்துல வருவானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு திரும்பி அதே ரூமுக்குள்ளே ஓடுவாங்க. ஆனாலும் நம்ம பார்க்கும் விடாம துரத்திக்கிட்டே இருப்பான். கடைசியில நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ளே போயிருவாங்க. நம்ம பார்க்கும் அந்த ரூமுக்குள்ள போலான்னு சொல்லி நினைப்பா. கரெக்டா நம்ம கைடு அங்க வந்து தடுத்துருவாரு. அப்படி இந்த எபிசோட் இங்க முடியுது. சோ நேத்து நம்ம ஹீரோயினும் அந்த கைடும் ஒன்னா நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்லையா, இப்ப நம்ம ஹீரோயின் இருக்க கோலத்தை பார்த்துட்டு நம்ம பார்க் இன்னும் கடுப்பாவானா மாட்டானா, கடைசியில நம்ம ஹீரோயின் யார் கூட தான் சேருவாங்க, பார்க்கா இல்ல அந்த கைடா அப்படிங்கிற பேலன்ஸ் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாளைக்கு நான் போட வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.